ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற ரீடிங் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த் ஃபயர் சைன் எலிமெண்ட் பார்க்க போறோம். நீங்க வந்து மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியா இருக்கீங்க, லக்னமா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ ரீடிங் போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ஸ் வந்து ரெசனேட் ஆகுதோ நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ 2 செட் ஆஃப் பாயில்ஸ் வச்சிருக்கேன். பாயில் 1 வந்து இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர், டார்க் ப்ளூ. ஸோ பாயில் 2 வந்து இந்த கிரே கலர் ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவ் படி எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்க. டார்க் ப்ளூ அண்ட் கிரே. ஓகே. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டார்க் ப்ளூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். நான் கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டார்க் ப்ளூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பாயில் 1 இது உங்களுக்குரிய ரீடிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு ஸ்டார் கோட்ஸ் டெக்ல இருந்து கேன்சர், ஏஸ் ஆஃப் கப்ஸ், எம்ப்ரஸ், பெஸ்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். கார்ட்ஸ் எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஹாப்பி என்டிங், கேதார்நாத், எம்ப்ரேஸ் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வித் காஷன், அண்ட் ஃபைனலாக ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் வந்திருக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் கோட்ஸ் டெக்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செகண்ட் ஹவுஸ் அண்ட் ஃபோர்த் ஹவுஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒர்க் ஆக போகுது, ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் சந்தோஷம், ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய பேச்சு, தைரியம், உங்களுடைய திறமைகள் வந்து வெளிவர போகுது. ஸோ உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், ஏற்றங்கள் வந்து கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஒரு திங்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் வாங்க போகிறீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டாக இருக்கட்டும். சிலருக்கு வந்து அது சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ உங்களோட தொழிலில் வந்து முதலீடுகள் அதாவது வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி, ஜுவல்ஸ், ஸோ அது பிடிச்ச எலக்ட்ரானிக் திங்ஸ் அது கூட நீங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு வந்து ஃபேமிலி ட்ரிப், குலதெய்வ வழிபாடு, பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதம் வந்து ஒரு ஒரு எமோஷ்னலி அட்டாச்ட் அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஓவரால் இந்த உங்களுடைய இந்த மாதத்துடைய கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சில விஷயங்கள் வந்து சுதாரிச்சுட்டு முடிவெடுக்கணும், மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் க்ரோத்தில், உங்களுடைய எமோஷ்னல் சைடில் வந்து ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் அந்த பர்சனோ இல்லை சிச்சுவேஷனோ உங்களுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கிறதுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு முடிவுகள் வந்து ஒரு உங்களுக்கு ஃபேவராக எடுக்கிறது பெட்டர். அதே மாதிரி வந்து அதுக்கு இடம் கொடுக்காம அந்த எமோஷ்னலி ட்ராமான்னு சொல்லலாம், ரிலேஷன்ஷிப் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பர்சனை மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு அலோவ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய கிஃப்ட்ஸாக இருக்கணும், அதை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களை சார்ந்தவங்களையும் உங்களுடைய க்ரோத்லேயும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுடைய பவரை வந்து நிறுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து நீங்கள் அதை வந்து சுதாரிச்சுட்டு நீங்கள் எப்படி இருக்கணுமோ, கவனமாக இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் சிவார்கள் டெக்லேருந்து. ஸோ உங்களுடைய ஒரு மைண்ட் செட் எதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே வருது. பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் அப்படின்றதும் இருக்குது. ஸோ சந்தோஷமான ஒரு முடிவுகள் எடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. எம்ப்ரஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வரும்போது நீங்கள் எதை நினச்சி ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்தில், உங்கள் பசங்க மூலியமாக, இல்லை உங்கள் பசங்களுக்கான விஷயத்தில்
ஓகே. ஸோ நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து முடிவு எடுக்க முடியும், நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து ஃபேமிலி அண்ட் உங்களுடைய க்ரோத் வந்து உங்களுடைய கோர்ஸில் தெரியுது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2. ஓகே, பைல் 2 இந்த கிரே கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் கோர்ஸ் டெக்ல இருந்து 5th ஹவுஸ் வந்திருக்கு. 5th ஹவுஸ் பேஷன் வந்திருக்கு. செகண்ட் ஓகே, 2 of cups, டெம்பரன்ஸ், மகாதேவ் ஆரக்கிள் டெக்ல இருந்து மகாசிவராத்திரி 11 ஹார்மனி அவாய்ட். இந்த கார் வந்து பிளெஸிங்ஸ் ஆஃப் சிவா, குட் ஃபார்ச்சூன், ட்ரைபல் ஸ்பிரிட் டான்ஸர், ஃபைனலாக நியூ பிகினிங்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது பைல் 2 இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங்ஸ் அண்ட் கிஃப்டட் மாதம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது. எல்லா விதமான சந்தோஷம் கிடைக்க போகுது. ஃபேஸில் க்ளோ, மனசில் வந்து ஒரு தெளிவு, சந்தோஷம் ரிலேட்டட் உங்கள் ஃபேமிலி வைஸில். சிலருக்கு உங்களுடைய கேரியர், பேஷன், ஒர்க் ஃபீல்டு, ஏன்னா பேஷன் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஒர்க் ஃபீல்டு, அதாவது வந்து 5th ஹவுஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஆக போகுது. உங்களுடைய பூர்வீக புண்ணியம் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் பண்ண வச்ச புண்ணியம் உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ முன்னேற்றங்கள் இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சொல்லலாம், முன்னே இல்லாத ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ மகாதேவருடைய கார்ட்ஸ் வரும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து குட் ஃபார்ச்சூன் இங்கே வந்திருக்கு. குட் ஃபார்ச்சூன். ஓகே, ஸோ குட் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து இங்கே சிலர் உங்களுடைய விஷயங்கள், அதாவது வந்து உங்களுடைய கரண்ட் ப்ராப்ளம் நீங்கள் எதுவாக இருக்கட்டும் அது வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்காகவும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை வந்து தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குரிய ஒரு பாதை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூனிவர்ஸ் துணை இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்ஸ், என்ஜாய்மெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்றது இருக்குது. சிலருக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து உங்களுடைய ஒரு ஆசைகள் நிறைவேற போகுது. சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும், அதே மாதிரி முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதே வரன் உங்களுக்கு வந்து திருப்பி வர்றதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்கமிங் மந்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட், மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைமில் உங்களுக்கு வந்து நீங்கள் விளக்கு ஏற்றிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எதை நினச்சி, அது கெரியர் வைஸாக, இல்லை ஃபேமிலிலையா, இல்லை வரன் சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை பசங்களுக்காக எதை நினச்சி நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றுறீங்களோ கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பலன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது கண்டினியூஸாக ஏற்றிட்டு வாங்க. ஓகே, ஸோ நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஒரு வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், ஃபேமிலி லைஃப் ஸோ நல்லா இருக்க போகுது. ஒரு க்ரோத்தாக தெரியுது. ஓகே, ஸோ உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம். ஸோ மேரேஜ் அப்படின்றது வந்து சிறப்பாக இந்த மாதம் ஒரு ஸ்டார்ட், ஒரு விஷயங்கள் ஒரு பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஓவரால் உங்களுடைய ரீடிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சந்தோஷம், 11 ஹார்மனி அப்படின்றது கிடைக்க போகுது. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பிகினிங்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. அதே மாதிரி வந்து பேலன்ஸ் உங்களுடைய எமோஷனல் லெவலில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு குட் நியூஸஸ் அப்படின்றது வந்து இங்கே கிடைக்க போகுது. ஸோ அதே மாதிரி இங்கே 5th ஹவுஸ் அப்படின்றது வரும்போது இங்கே பேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு கெரியர் வைஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது உங்களுடைய ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.